அனைவருக்கும் வணக்கம். இது முன்னாடி பிஇஓ எக்ஸாமுக்குள்ள சிலபஸ். அதில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு போட்டு 110 மார்க்கு அப்படி போட்டிருப்பாங்க. கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு போட்டு 110 மார்க் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இங்கே டீட்டெயில் இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா தமிழில் சங்ககாலம் முதல் தற்காலம் வரை அது இருக்குது. அடுத்து இங்கிலீஷில் பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு இருக்கும். அப்புறம் நம்ம தேர்டில் பார்த்தோன்னா மேத்ஸில் பார்த்தோன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டேட்டா கொடுத்துருப்பாங்க. அடுத்து சயின்ஸில் ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், பாட்னி இருக்கும், சுவாலஜி இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா 5th யூனிட் பார்த்தோன்னா இது ஹிஸ்ட்ரி. அதில் நேஷ்னல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் அது இருக்கும். இதுக்கப்புறம் இது நம்ம 110 மார்க்கு படிக்க வேண்டியது. அடுத்து எக்கனாமிக்கில் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி இருக்கும், எக்கனாமிக் அந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கும். லாஸ்ட்டில் 10 மார்க்குக்கு ஜென்ரல் நாலேஜ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அப்புறம் நம்ம சைக்காலஜி 30 மார்க்கு, டோட்டலாக 150. அப்போ 110 அந்த கோர் சப்ஜெக்ட்டு, 10 மார்க்கு ஜிகேயும் கரண்ட் அஃபேர்ஸும், 30 மார்க்ஸ் சைக்காலஜி. இதுதான் நம்ம படிக்க வேண்டியது. மார்ச் 2026 தான் எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு டைம் இருக்குது. அதனால் நம்ம நவம்பர் 1 பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.